காலை சூரியன் மெதுவாக மேலே எழுகிறது. ஒரு சிறிய இந்திய கிராமம் அமைதியாக விழித்துக் கொள்கிறது. மண் வீடுகளின் மீது மஞ்சள் ஒளி விழுகிறது. காற்றில் இலைகள் மெதுவாக அசைகின்றன. கிராம பாதையில் சிலர் நடக்கிறார்கள். ஒரு தேநீர் கடையில் அடுப்பு எரிகிறது. எங்கும் அவசரமில்லை. ஒரு சிறிய மண் வீட்டின் முற்றத்தில் டால் வைஃப் வெளியே வருகிறார். இளம் மினியேச்சர் பொம்மை மணப்பெண். எளிய கிராம உடை. அமைதியான முகபாவனை. இன்று சாமோசா செய்ய வேண்டிய நாள். மாலை நேரச் சிற்றுண்டி. அவர் சமையலறைக்குச் செல்கிறார். ஒரு சிறிய பாத்திரத்தில் மாவு எடுக்கிறார். உப்பு, சிறிது எண்ணெய் சேர்க்கிறார். தண்ணீர் மெதுவாக ஊற்றப்படுகிறது. கைகள் மெதுவாக மாவை பிசைகின்றன. மாவு பிசைந்ததும் ஒரு துணியால் மூடப்படுகிறது. அது ஓய்வெடுக்க வைக்கப்படுகிறது. அடுத்து உள்ளே டால் ஹஸ்பண்ட் வருகிறார். உருளைக்கிழங்கு பட்டாணி வாங்கி வருகிறேன் என்று சொல்வது போல் அமைதியாக வெளியே செல்கிறார். கிராம கடையிலிருந்து உருளைக்கிழங்கு பட்டாணி வாங்கி சிறிய பையில் வைத்து வீட்டிற்கு திரும்புகிறார். சமையலறையில் டால் வைஃப் உருளைக்கிழங்குகளை வேக வைக்கிறார். மெதுவான ஆவி எழுகிறது. வேகியதும் அதை நசுக்குகிறார். அதில் பட்டாணி, மிளகாய், இஞ்சி, உப்பு, மசாலாத்தூள் சேர்க்கப்படுகிறது. கரண்டி மெதுவாக நகர்கிறது. சாமோசா பூரணம் தயார். ஓய்வெடுத்த மாவு எடுக்கப்படுகிறது. சிறிய உருண்டைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொன்றும் மெதுவாக உருட்டப்படுகிறது. மாவுக்குள் பூரணம் வைக்கப்படுகிறது. முக்கோண வடிவில் மடக்கப்படுகிறது. ஒவ்வொரு சாமோசாவும் கவனமாக உருவாக்கப்படுகிறது. மண் அடுப்பில் எண்ணெய் சூடாகிறது. தீ மிதமாக இருக்கிறது. சாமோசாக்கள் ஒன்றன்பின் ஒன்றாக எண்ணெயில் விடப்படுகின்றன. மெதுவான பொரிக்கும் சத்தம். அவை மெதுவாக பொன்னிறமாக மாறுகின்றன. கரண்டியால் திருப்பப்படுகிறது. எண்ணெய் சிந்தாமல் கவனமாக எடுக்கப்படுகிறது. சாமோசாக்கள் ஓரமாக வைக்கப்படுகின்றன. சமையல் முடிகிறது. மாலை நேரம். டால் வைஃப் மற்றும் டால் ஹஸ்பண்ட் வீட்டின் முன் அமர்கிறார்கள். முன் சூடான சாமோசா. இருவரும் மெதுவாக சாப்பிடுகிறார்கள். ஒரு அமைதியான கிராம மாலை இனிமையாக தொடர்கிறது. வாங்க வாங்க, நான் தான் மோட்டு சமையல்காரன். இங்க சாப்பாடு சும்மா இல்ல, செம்ம டேஸ்ட். அடுப்பு நல்லா காயணும், இல்லனா நான்கு உப்பி வராது. ஆஹா, இந்த புடிச்சு பாருங்க, சரியான நேரம். இப்பதான் மெயின் பாயிண்ட். சூடான நான் மேல அதே ஃப்ரெஷ் பட்டர். பன்னீரும் வெண்ணையும் சேர்ந்தா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடும். சாப்பிடலாம் வாங்க. மோட்டு பவர் ஃபுல் சார்ஜ். இந்த டேஸ்ட் கிடைக்கணும்னா இந்த கடைக்கு திரும்பவும் வாங்க. டயட் எல்லாம் மறந்துடுங்க. ஒரு முறை சாப்பிட்டா போதும், மோட்டு ரசிகன் ஆயிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.